சாமி எப்படி சொல்லாங்க சாமி ராஜா பாண்டு ராஜா நீ சேர்ந்திருப்பாய் கண்ணே கண்ணே நான் எதுக்கடி சொல்லுவேன் எதுக்கடி அழுவேன் கண்ணே அந்த போர்க்களத்திலே மண்டு மடிந்து விட்டாய் அப்படி சொல்லாதீர்கள் சாமி பிறந்த ஒருவர் மால்வது நிச்சயம் அடி பெண்ணே நான் மரணத்து கண்டு பயப்படவில்லை ஆனால் உன்னையும் நம் பிள்ளையும் தனியாக விட்டு போகிறேனே அது ஒன்றுதானடி எனக்கு கலக்கமா இருக்கிறது சாமி ஒருவேளை போர்க்களத்தில் மடிந்து போய்விட்டால் நீ அத்திநகர் போகாதடி கல்லியே அத்திநகரிலே உன்னை சீராட்டுவதற்கும் பாராட்டுவதற்கும் கழிச்சாட்டுவதற்கும் ஒருவரும் இருக்க மாட்டாண்டி கண்ணே அதற்கு மாறாக என் தம்பிமார் பஞ்ச பாண்டவரினை சேர்ந்தாயே ஆனால் அண்ணி வந்திருக்கிறாளே அன்னைக்கு தகுமான வந்திருக்கிறாளே என்று கருதி உன்னை பாத பூஜை செய்து உன்னை வாரி எடுத்து தெய்வமாய் துதிப்பார்கள். ஐயோ என் ராஜா, இதுவே அந்த தேர்ப்பகன் மைந்தன் என்ற செய்தி மறைவது எப்போ என்றையே தேர்ப்பகன் மைந்தன் என்ற செய்தி மறைவது எப்போ நான் யார் பகன் காண்பேனோ ஆண்டவரே சாமியே ராஜா நான் யார் பகன் காண்பேனோ என் ஆண்டவரே சாமி சாமி பன்மாலம் ஜெயம் அவருடைய பேரு புகழுக்கு சொல்ல வேண்டும் என்றால் ராமச்சந்திராபுரம் என்று சொல்லக்கூடிய கிராமத்தை சேர்ந்த சண்முகம் இன்னும் பஸ் ஓட்டுநராக இருக்கக்கூடிய பேருந்தினை ஓட்டக்கூடிய சண்முகம் என்று சொல்லக்கூடிய ஐயா நல்ல தருணத்திலே வருகை தள்ளி நாடக மக்கள் மீது அன்பு கொண்டு வாரி வயங்கை 101 அன்னார் கொடுத்த ரூபாயினை பெருவகண்டு வருகிறோம். ஜெயம் 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 ஜெயம். சாமி நீங்கள் பரிவான சந்திர குலத்தில் பிறந்தவர் என்று எனக்கு தெரிந்தது போல இந்த உலகத்தில் ஒருக்கு எப்படி தெரிய வரும் சாமி? அப்படியா கண்ணே பொன்மாலோ சாமி நான் போச்செய்து மாண்டேனானோ அடி போச்செய்து நான் மாண்டேனானால் அந்த பார்த்தாலே போடுறேன். பெண்ணே பொன்மாலம், ஒருவேளை நான் போர்க்களத்திற்கு சென்று என்னுடைய தம்பி அர்ஜுனன் கடைப்பட்டு நான் மாண்டு மடிந்தேன். ஆனால் கண்ணே ஒருவேளை வெற்றி பெற்று வீடு திரும்பினால் ஆச்சுது. இருவரும் சதியும் பதியமாக சேர்ந்து இன்புற வாழலாம். ஆனால் விதிவசம் என்னவென்று தெரியாதடி கண்ணே, நான் வந்தாறு வரலாம். ஒருவேளை நான் வராமல் என் தம்பியின் கணைப்பட்டு அந்த போர்க்களத்திலே நான் மாண்டு மடிந்தேன். ஆனால் அப்படி சொல்லாதீர்கள் சாமி. கண்ணே அந்த சமயத்தில் என்னை பெற்றெடுத்தாலே என் தாய் குந்தம்மா தேவி அவள் ஓடோடி வந்து மகனே கர்ணா நீ மாண்டு விட்டாயடா என் கண்ணே, உன்னை கண்ணி வயதிலே பெற்றெடுத்தாண்டா என் செல்வமே, ஐவருக்கும் மூத்தவனே அழகு மகனே கர்ணா, உன்னை பெற்றெடுத்து பால் ஊட்ட முடியாத பாவினானடா கர்ணா என்று என் மடிமேல் கிடத்தி வாண்டாதர கூவி ஐவாரடி கண்ணே. அந்த சமயத்தில்
நான் விடிகுலத்தான் அல்ல, நானும் பரிவான சந்திர குலத்தில் பிறந்தவன் என்று இந்த உலகமே அறியுமடி கண்ணே. இதுதானடி நான் காட்டக்கூடிய உனக்கு கடைசி ஆதரவு. சாமி, எனக்கு விடை கொடு. நீங்கள் போகத்தான் வேண்டுமா? ஆமாண்டி கண்ணே. அப்படியா கண்ணே பொன்மாலும், நீ மட்டுமாயடி கண்ணே வாடி வதங்கி கொண்டிருக்கிறாய் கண்ணே. நான் எப்படி இருக்கிறேன் தெரியுமா? அந்த கரந்த பால் சனம் போகுமா, கடுகைய பொருள் வருமா, கரந்த பால் சனம் போகுமா, கடுகைய பொருள் வருமா, உடைந்தது உருவாகுமா, உள்ளமது ஒன்று சேருமா, உள்ளமது ஒன்று சேருமா, பொட்டதற்கு பூவதற்கு பெண்ணே பொன்மாலும் இந்த பட்டாரை தானதற்கு கட்டான அழகதற்கு கண்ணே பொன்மாலும் பொன்மாலும் பட்டாரை தானதற்கு கட்டான அழகதற்கு முட்ட உடத்தானே அதற்கு உலகத்தில் வாழ்வேதற்கு பொட்டதற்கு பூவதற்கு. அது இரண்டாவது அடி சொல்லு, இரண்டாவது அடி. பொன்மரம் இந்த பட்டான ஆடை எதற்கு? இந்த உலகத்தில் உங்களை பிரிந்து நான் எப்படி வாழ போறேன் ராஜா? பெண்ணே பொன்மாலும், என்னை சிரித்த முகத்தோடு போருக்கு அனுப்புவா என்று கருதினேன். நீ அழுது புலம்புகிறடி கண்ணே. என் மனதில் மட்டும் வருத்தம் இல்லையா? பெண்ணே கண்மாலா, நான் நீ அது போட்ட நான் நீரில் கிணறானே, நிழலில் மரமானே, நீரில் கிணறானே, நிழலில் மரமானே, பதினான் அனாலே, பாவினான் ஏமாந்தனே, பாவினான் ஏமாந்தனே, பொட்டதற்கு பூவதற்கு பொன்மலம் போய் வருகிறேன், போய் வருகிறேன் பொன்மலம். கவலே, என் தம்பி துரியனுக்கு தாம்பலம் தவற கொடுத்தான், என் மனைவியும் எனக்கு தாம்பலம் தவற கொடுத்தான். இல்ல என்ன தெரியுது? நான் வாழ பிறந்தவன் அல்ல, நான் சாக பிறந்தவன். ஒரு மனுஷனுக்கு மாதா பிதா குரு தெய்வம், வாழ்க்கையில 4 துணை, இதில் எதுனா ஒன்றாவது இருக்கணும். எனக்கு மாதா கொந்தம்மா தேவியும் எனக்கு ஆதரிக்கல,
என் தந்தை சூரிய பகவான் அவரும் என்னை ஆதரிக்கல. குருவாகிய பரசுராமர் அவரே எனக்கு மாள்வதற்கு சாபத்தை கொடுத்தார். ஆண்டவனாகிய கண்ணனும் என்னை அழிப்பதற்கே பார்த்துக்கிட்டு இருக்கார். ஆகவே நான் வாழ பிறந்தவன் இல்லடா, நான் சாக பிறந்தவன். இதை எண்ணிக்கொண்டு நிற்க தகாது. ரதம் தயார் தானே? தயாரு. அடே அட விஷயம் நடத்தும் ஐயா தேரை